ஸோ கேன்சர் செல்ஸை வந்து நம்ம இயற்கையாக கொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில விவசாயிங்க பண்ணுற விஷயம், அதாவது அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தனியாக பயிர் பண்ணிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அதிகமாக மருந்து அடிப்பாங்க. என்னவோ அதெல்லாம் மிஷின் ஏதோ சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சி மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜன்னலையும் சாத்தி இருக்கும்போது பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட் ஃபார் கேன்சர் செல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த கேன்சர் செல்ஸை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னா சர்ஜரி பண்ணலாம், ஹீமோதெரப்பி கொடுக்கலாம், ரேடியேஷன் கொடுக்கலாம், இம்யூனோதெரப்பி கொடுக்கலாம். இந்த கேன்சர் செல்லையும் தனியா ஐசோலேட் பண்ணி பட்டி போட்டு கொல்றதுக்கு ஒரு வழி இருக்கு. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம இப்போ பேசுவோம். சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து பல செல்களால ஆன உடம்பு தான் இது. இந்த செல்களுக்கு எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். நீங்க நீங்க இது வந்து நான் சொல்ல போறது ராக்கெட் சயின்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க ஸ்கூல் லெவல்ஸ்லயே படிச்சிருப்பீங்க. மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியா பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு. அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ரிசீவ் பண்ணிட்டு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணது. நீங்க சொன்ன மாதிரி பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? சோ எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றதுதான் ஒரு முக்கியமான வேலை. நீங்க மாவு சார்ந்த உணவு சாப்பிடுறீங்க. மாவு சார்ந்த உணவு அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ்ல இருந்து கடைசியா கிடைக்கிறது என்னன்னா குளுக்கோஸ். இந்த குளுக்கோஸ் வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா ரிசீவ் பண்ணிட்டு அது மேல நம்ம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணிட்டு இந்த குளுக்கோஸையும் ஆக்சிஜனையும் மிக்ஸ் பண்ணி பர்ன் பண்ணி 36 யூனிட்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த 36 யூனிட்ஸ் கார்பன் டை ஆக்சைடு பிளஸ் வாட்டர் வெளியே வரும். ஸோ அதனாலதான் நம்ம சுவாசிக்கிற காத்து இந்த செல் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக யூஸ் பண்ணிட்டு நம்ம விடுற காத்து இது ப்ரொடியூஸ் பண்ற வேஸ்ட். ஸோ இப்போ இன்னைக்கு குளுக்கோஸ் சாப்பிட்ருக்கோம், அதுல எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம தெம்பா இருக்கும். நாளைக்கு வந்து நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிடுறீங்க, சிக்கன் மட்டும் சாப்பிடுறீங்க அப்படின்னு வச்சுங்க. அதையும் இதே மெத்தட்ல அந்த புரோட்டீன்ல இருந்து வர்றது அமினோ ஆசிட், குளூட்டமின் ஒரு அமினோ ஆசிட ரிசீவ் பண்ணிட்டு இதே மாதிரி ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ நாளைக்கு வந்து வெறும் ஃபேட் மட்டும் சாப்பிட்றீங்க, தேங்காய் பால் அந்த மாதிரி ஃபேட் ரிச் டயட் எடுக்கிறீங்கன்னா ஃபேட் அதே மாதிரி உள்ள போயிட்டு ஆக்சிஜன் போயிட்டு இதை பர்ன் பண்ணிட்டு 36 யூனிட்ஸ் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். இது வந்து ரெகுலரா நடக்கிற ப்ராசஸ். இது நமக்கு 3 ஃபியூவல் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன் அண்ட் ஃபேட். நம்ம அன்னைக்கு எது கொடுக்கறோமோ அதை யூஸ் பண்ணி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்றது தான் மைட்டோகாண்ட்ரியாவோட முக்கியமான ஒரு வேலை. ஸோ ரெண்டாவது வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரோக்ராம் செல் டெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெடிக்கல் டேர்ம்ல அபாப்டாசிஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வந்தோடனே செல் வந்து சூசைட் பண்ணிக்கணும் தன்னைத்தானே. இந்த ப்ரோக்ராமோட தான் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா செல்லுமே இருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரத்த அணுக்கள் வந்து 120 நாள் தான் அதோட லைஃப் சைக்கிள். நீங்க கூகுள்ல கூட பாத்துக்கலாம். லிவரோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்கன்னா 6 மாசம். குடலோட லைஃப் சைக்கிள் பாத்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் தான். ஸோ ஒரு செகண்டுக்கு 300 பில்லியன் செல்கள் இறந்துட்டு பிறந்துகிட்டே இருக்கும். ஸோ கான்ஸ்டன்டா இந்த இறந்து பிறந்துட்டு இருக்கிற இந்த ரெஜுனேட் ஆகுற இந்த ப்ரோக்ராம் வந்து யார் கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்ற ஒரு பொருள்கிட்ட அந்த கண்ட்ரோல் இருக்கு. இப்போ இது நார்மல் செல்லு நடந்துட்டு இருக்கிற வேலை. இப்போ இந்த செல் எப்படி கேன்சர் செல்லா மாறுது அப்படின்னா இந்த மைட்டோகாண்ட்ரியா கிட்ட இருக்கிற அந்த ப்ரோக்ராம அது மறந்து போறதுனால தான் அது கேன்சர் செல்லா மாறுது. ஸோ நார்மல் செல்லுல மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கும், அது கேன்சர் செல்லா மாறும்போது மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போயிடும். அதாவது டேமேஜ்டு மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மைட்டோகாண்ட்ரியா கெட்டு போனதுனால அது கேன்சர் செல்லா மாறுது. இந்த கேன்சர் செல்லுக்கு வந்து சாவு அப்படின்றதே கிடையாது, ஏன்னா சாவையே மறந்ததுனால தான் அது கேன்சர் செல்லா இருக்கு. மைட்டோகாண்ட்ரியா கிட்ட 2 விஷயம் கண்ட்ரோல் இருக்குன்னு சொன்னேன், அது இங்க கெட்டு போச்சு, அதனால இது கேன்சர் செல். இன்னொரு கண்ட்ரோல் என்னன்னு பார்த்தோம், சாப்பாடை ஜீரணம் பண்றது, வர ஃபியூல ஜீரணம் பண்ணி சாப்பிட்ற மெத்தட். ஸோ நான் சொன்னேன் இல்லைங்களா, குளுக்கோஸ் வரும், ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற மெத்தட். அந்த மெத்தடுக்கு பேரு ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிம்பிளா ஆக்ஸ்பாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ரெகுலரா நடந்துட்டு இருக்கிற மெத்தட். ஸோ இப்போ கேன்சர் செல் வந்து நம்ம உடம்புல எப்படி சர்வை ஆகுது அப்படின்னா, இப்போ மைட்டோகாண்ட்ரியா வந்து இதுக்கு முன்னாடி இந்த ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன், அதாவது சாப்பாடு ஆக்சிஜனை யூஸ் பண்ணி எரிக்கிற மெத்தடு இது இங்க யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா அங்க டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா இருக்கிற மைட்டோகாண்ட்ரியானால மட்டும்தான் இந்த ப்ராசஸை பண்ண முடியும். இப்போ இங்க டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இது என்ன ரூட் எடுக்கும் அப்படின்னா கிளைகாலைசிஸ் அப்படின்னு ஒரு ரூட். ஃபெர்மெண்டேஷன், அதாவது புளிக்க வச்சு சாப்பிட்ற மெத்தடு மட்டும்தான் இந்த கேன்சர் செல் எடுக்கும். ஸோ இப்போ நீங்க குளுக்கோஸை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை புளிக்க வச்சு சாப்பிடும். இந்த ப்ராசஸை நான் கண்ணால பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு வச்சுங்க. இட்லி மாவு இருக்கு, பால் இருக்கு, பக்கத்துல நெய் இருக்கு, தேங்காய் எண்ணெய் இருக்கு. ஸோ இட்லி மாவு வந்து நீங்க மூடியே வச்சிருந்தாலும்
புளிக்க ஆரம்பிக்குதா இல்லையா? இந்த பால்ல தயிர் கொஞ்சம் போட்டீங்க அப்படின்னா தயிர் ஆகுதா இல்லையா? ஸோ இப்போ இந்த பால் தயிர் ஆகிறதுக்கும் இந்த மாவு புளிக்கிறதுக்கும் யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா. இந்த பாக்டீரியா, அதாவது பால் தயிராகிற பாக்டீரியா வந்து லாக்டோபேசிலஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாக்டோபேசிலஸுக்கு மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. கேன்சர் செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆயிருக்கும். லாக்டோபேசிலஸும் இந்த கேன்சர் செல்லும் புளிக்க வச்சு சாப்பிடுற மெத்தட் மட்டும்தான் யூஸ் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்போ புளிக்க வச்சு சாப்பிடுது அப்படின்னா, நீங்க கார்போஹைட்ரேட் குடுக்குறீங்க அப்படின்னா, அத புளிக்க வச்சு சாப்பிடும். புரோட்டீன் குடுக்குறீங்கன்னா, அத புளிக்க வச்சு சாப்பிடும். இங்க நம்மகிட்ட ஒரு பெரிய ஆயுதம் இருக்கு. கேன்சர் செல்ஸ கொல்றதுக்கு. இயற்கையாவே சாப்பாட்டு மூலியமா கொல்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபேட் சோர்ஸ் இருக்குல்ல, ஃபேட் ரிச் ஃபுட்ஸ் நீங்க வந்து புளிக்க வச்சு சாப்பிட முடியாது. இப்போ மாவு புளிச்சது, தயிர் புளிச்சது, பக்கத்துல இருந்த நெய்யோ, தேங்காய் எண்ணெயோ ஏன் புளிக்கல அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆன ஒரு செல்லு. இல்ல மைட்டோகாண்ட்ரியா இல்லாத ஒரு செல்லுனால கொழுப்பு சார்ந்த உணவுகளை சாப்பிட முடியாது. இவ்வளவுதான் இந்த சிம்பிள் கான்செப்ட். அப்போ டேமேஜ் ஆன மைட்டோகாண்ட்ரியா எங்க இருக்கு? கேன்சர் செல்ல இருக்கு. நார்மல் செல்லுக்கு மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கும். டேமேஜ் ஆன மைட்டோகாண்ட்ரியா இருக்கிற கேன்சர் செல்லுனாலயோ இல்ல லாக்டோபேசிலஸ் அந்த பாலை தயிராக்குற அந்த கிருமினாலயோ பக்கத்திலேயே இருந்த நெய்யையோ இல்ல தேங்காய் எண்ணெயோ சாப்பிட முடியும். கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சாப்பாட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். நம்மளோட வீட்டில் நம்ம சமையல் அறையில இருந்தா ஆரம்பிக்கணுமே கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட். அதை தவிர்த்துட்டு நீங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு வந்து வெள்ளை அரிசியில் செஞ்ச இட்லி, தோசை, பொங்கலோ இல்லை கோதுமையில் செஞ்ச பூரி, சப்பாத்தி, சேமியா, உப்புமா இந்த சார்ந்த உணவு நீங்கள் கொடுத்துட்டே வந்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் கேன்சர் செல்ஸை கொல்லணும்னு ஒரு ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறீங்க, கீமோவோ ரேடியேஷனோ. ஸோ அந்த கீமோ ரேடியேஷன் முடித்த அடுத்த நிமிஷமே நீங்கள் வந்து அமெரிக்காவிலேருந்து அடையாறு வரைக்கும் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தங்கி பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு என்ன? ஒன்று சாண்ட்விட்சு, இல்லை ப்ரெட்டு, இல்லை பால், இல்லை உப்புமா, இல்லை இட்லி, தோசை, இல்லை ஏதாவது ப்ரோட்டீன் ஷேக்ஸோ இல்லை ப்ரோட்டீன் பவுடர்ஸ். இது வந்து ஒரு பக்கம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொல்றேன் அப்படின்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் நீங்கள் இப்போ சாப்பிட்ற இந்த சாப்பாடு கேன்சர் செல்ஸை ஃபீட் பண்ணும். அது வந்து அந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆனதுனால அதுக்கு மரணமே இல்லைன்றதுனால தான் அது கேன்சர் செல். அதுக்கு போயிட்டு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப சாப்பாடு ஃபீட் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கேன்சர் செல்ஸை வந்து நீங்கள் முழுமையாக ஒழிக்கவே முடியாது. ஸோ நிறைய பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி வந்து 1 மாதத்தில் இல்லை 2 மாதம் இல்லை 6 மாதம் 1 வருஷம் 5 வருஷத்துக்குள்ளே ரிலாப்ஸ் ஆனவங்க திரும்ப திரும்ப வேறு இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி 1வது ஸ்டேஜில் இருக்கிற 4வது ஸ்டேஜ் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அதனோட அடிப்படை புரிதலே நம்ம தவறாக இருக்குன்றதுனால தான். ஸோ அதுக்கான சாப்பாடு வந்து நம்ம கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான். ஸோ இதை வந்து நிறைய பேர் என்ன அப்படின்னா ஜெனட்டிக் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ நம்ம பெரியவங்களுக்கு இருந்தது அதனால் எனக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து ஜெனட்டிக்கை விட என்விரான்மெண்ட் அதிகமாக ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணாங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்வின் ஸ்டடி அப்படின்ட்டு. ஸோ ஜப்பானில் வந்து ஒரு ட்வின்ஸ் எடுத்துக்கிறாங்க. அதில் 2 பேரில் ஒருத்தர் வந்து ஜப்பான்லேயே இருந்துட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஜப்பானோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அங்கே இருக்கிற அவங்க லைஃப் ஸ்டைலுக்குள்ளேயே வாழ்கிறாங்க. ஓகே. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போகிறாங்க, அமெரிக்காவுக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிற அவங்களுக்கு வெஸ்டர்ன் டயட் வந்து அடாப்ட் ஆகுறாங்க. வெஸ்டர்ன் கல்ச்சரு ப்ளஸ் லேட் நைட் பார்ட்டிஸு, லேட் நைட் ஸ்லீப் இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகுறதுனால ஸோ அவங்களுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் வந்து தான் ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது ஜெனட்டிக் வேலை செஞ்சுருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கும் அதே சமயத்தில் இந்த பிரச்சனை வந்திருக்கணும், எங்கள் ஜப்பானில் இருந்தவங்களுக்கும். ஸோ ஜப்பானில் இருந்தவங்களுக்கு வரல, அமெரிக்காவில் இருந்தவங்களுக்கு வருது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற ஃபுட் ஹேபிட்ஸ், ஈட்டிங் ஹேபிட்ஸ், லைஃப் ஸ்டைல் தான் நமக்கு கேன்சர் வரணுமா இல்லையா அப்படின்றது தீர்மானிக்குது. இப்போது இந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆகிறதுனால தான் நமக்கு கேன்சர் வருது அப்படின்றது பார்த்தோம். ஸோ இந்த மைட்டோகாண்ட்ரியா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஸோ சாப்பாடு ஒன்று சொல்லலாம், மன அழுத்தம், அப்புறம் லேட் நைட் ஃபுட்டு, லேட் நைட் ஸ்லீப்பு, லேக் ஆஃப் எக்ஸசைஸ், லேக் ஆஃப் சன் பாத்து, இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் லைஃப்பில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆகுது. நம்ம காலையிலேருந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து நம்ம யூஸ் பண்ணுற சோப்லேருந்து அங்கேருந்தே கெமிக்கல்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் காலையில் சாப்பிட்ற சாப்பாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இல்லை அரிசியோ கோதுமை சார்ந்த உணவு எடுக்கிறீங்கன்னா அதை பயிர் பண்ணுறதுக்கு ஹெர்பிசைட்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் 4 விஷயங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுவும் ஒரு கெமிக்கலி டிரைவ்டு ஒரு விஷயம் அப்படின்னும் போது நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் காலையில் எழுந்ததுலேருந்து சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து கெமிக்கல்ஸ் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போது அப்படி நம்ம அந்த கெமிக்கல்னால இந்த ஃபெர்டிலைசர்ஸ் மூலயமா விளைவிச்ச அந்த சாப்பாடை சாப்பிட்டா கூட
ஜீரணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு பிங்க் கலரில் ஒரு ஃப்ளூயிடை குடிக்கிறோம். அதில் என்ன இருக்குன்னா அலுமினியம் ஹைட்ராக்சைடு இருக்கு. ஸோ இதெல்லாம் மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆகிறதுக்கு காரணங்கள் சொல்கிறேன். ஸோ அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு ஜீரணம் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ளூயிடு, அது இல்லாமல் ஸோ அப்படியே ஜீரணமாகி உள்ளே போன ஒரு சாப்பாடு வந்து அதனால் ஒரு சுகரோ பிபியோ வருது அப்படின்னா அதுக்கும் ஒரு மாத்திரை மருந்து. இந்த இல்லை ஆஸ்துமா வீசிங் வருதுன்னா அதுக்கும் ஒரு இன்ஹேலர்ஸோ இல்லை மருந்தோ யூஸ் பண்ணுறோம். எல்லாம் சாப்பிட்டதுனால தானே வந்திருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணமாகி வெளியே போகணுன்னாலும் ஒரு மருந்து, அதுவும் கெமிக்கல்ஸ். ஸோ அப்பயாவது நம்ம உடம்பை விட்டோமா அப்படின்னா நைட்டு வந்து எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு ஏசி யூஸ் பண்ணி தூங்குறோம். இப்போ என்ன அப்படின்னா எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு நீங்கள் தூங்கும்போது பர்டிகுலராக கேன்சர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப பொருந்தும். ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தான் கேன்சர் செல்ஸ் வந்து நல்லா க்ரோ இருக்கும். ஸோ நம்ம உடம்புல 2 இடத்துல ரொம்ப ரேராக கேன்சர்ஸ் வரும். ஒன்று வந்து ஹார்ட்டு, இன்னொன்று வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். நீங்கள் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் கூட ஒரு சில கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்துடலாம். ஹார்ட்டில் கேன்சர் வந்திருக்கு அப்படின்றது நீங்கள் ஒரு 10 பேரை கூட தமிழ்நாட்டில் காட்ட முடியாது. ஸோ இப்போ ஹார்ட்டில் ஏன் கேன்சர் வரல, இப்போ ஜெனட்டிக்னால வருதுன்னா ஹார்ட்லேயும் வந்திருக்கணும்ல. ஏன்னா கெட்டுப்போன ஜீன்ஸ் ஒரு 10 பேர் கூட இருக்காது. ஸோ ஹார்ட்டில் ஏன் வரல அப்படின்னா அதிகப்படியான பாடி டெம்பரேச்சர், அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிற இடம், அந்த இடத்துல மைட்டோகாண்ட்ரியா நல்லா இருக்கும். அதனால கேன்சர் செல்லாக மாறாது. அது ஹார்ட்டில் மட்டும் அது அதிகப்படியான பிளட் சர்க்குலேஷன், பாடி டெம்பரேச்சர் எல்லாம் இருக்கிற விஷயம். சிறுகுடல்லையும் நமக்கு வந்து சாப்பாடு ஜீரணம் பண்ணுறதுனால ஒரு பாடி அந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், ஆக்சிஜன் அதிகமாக இருக்கும். அதனால மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் எல்லா ஜன்னலையும் சாத்திட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து சரியாக கிடைக்கல அப்படின்னா அங்கே கேன்சர் செல்ஸ் நல்லா க்ரோ ஆகும். ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து ஏசியை யூஸ் பண்ணாலும் ஜன்னலை கொஞ்சமாக திறந்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷு காற்று அவங்க ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா கேன்சர் செல்லு வந்து அனரோபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஜன் இல்லாத இடத்துல கூட அது நல்லா வளரும். 1930s வந்து ஓட்டோ வார்பர்க்ன்றவர் ஒரு கேன்சர் கட்டியை வந்து ஒரு பாக்ஸில் உள்ளே வச்சுட்டு சுகர் சிரப்பை ஊற்றிட்டு நல்லா டைட்டாக பேக் பண்ணி வச்சிடறாரு. ஸோ ஒரு 2 நாள் கழித்து வந்து பார்த்தா கேன்சர் செல்ஸ் வளர்ந்துருக்கு. ஸோ இது எப்படி வளருது, ஆக்சிஜனே இல்லாத இடத்துல எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தா அதுக்கான ஃபியூவலை நீங்கள் கொடுத்துட்டாலே அது ஆக்சிஜனே யூஸ் பண்ணாமல் வளரும் அப்படின்றது வார்பர்க் எஃபெக்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ வார்பர்க் எஃபெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா சுகர் சிரப், அதாவது குளுக்கோஸை வந்து கொடுத்துட்டு ஆக்சிஜன் இல்லாத இடத்துலையும் கேன்சர் செல்னால் வளர முடியும். ஏன் அது ஆக்சிஜன் யூஸ் பண்ணல அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆனதுனால தான் அது ஆக்சிஜனை யூஸ் பண்ணி அது வந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ வந்து கேன்சர் பேஷண்ட்டு அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து நல்லா ப்ரீத் பண்ணணும். எப்போவுமே அவங்க வந்து ஃப்ரெஷ் ஏரை ப்ரீத் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ விடிய காலம் எழுந்திரிச்சு அவங்க மூச்சு பயிற்சி பண்ணும்போது நார்மல் செல்ஸில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியாவை, இம்யூனிட்டி செல்ஸை நல்லா பலப்படுத்த முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேட் ரிச் டயட்டு கொடுக்கும்போது கேன்சர் செல்ஸை நீங்கள் சுருங்கிறத அப்படியே பார்க்க முடியும். நீங்கள் ஃபேட் அண்ட் ஃபைபர் அந்த டயட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் 7ஆவது நாள்லேருந்து கேன்சர் செல்ஸோட மரணத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ கேன்சர் செல்ஸை வந்து நம்ம இயற்கையாக கொல்லணும் அப்படின்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு நம்மளோட சமையல் அறையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம பண்ணுற விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. சாப்பிட்ற சாப்பாடில் கெமிக்கல்ஸ், எல்லாத்துலேயும் கெமிக்கல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நைட்டில் ஜன்னல் திறந்து வச்சுட்டா தூங்குறோம்னா அதுவும் கிடையாது. லிக்விடேட்டர்ஸோ இல்லை மஸ்கிட்டோ ரிப்பலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஜன்னலையும் சாத்தி இருக்கும்போது அது வந்து இட்ஸ் அ பர்ஃபெக்ட் என்விரான்மெண்ட் ஃபார் கேன்சர் செல் க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன அப்படின்னா அட்லீஸ்ட் செல்ஃபோனையாவது பக்கத்தில் வச்சுக்காமல் படுக்கிறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ ரேடியேஷன். ஸோ நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் நைட்டு தூங்க போகும்போது கூட நம்ம என்ன எவ்வளோ டேமேஜ் பண்ணுறோம் அப்படின்னா உடம்பு அத்தனையும் தாங்கிட்டு அதனால் முடியாத பட்சத்தில் இந்த மைட்டோகாண்ட்ரியா டேமேஜ் ஆகும்போது தான் அந்த செல் நார்மல் செல்லு கேன்சர் செல்லாக மாறுது. ஸோ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில விவசாயிங்க பண்ணுற விஷயம், அதாவது நமக்கு அவங்களுக்கு தேவையானதை மட்டும் தனியாக பயிர் பண்ணிப்பாங்க, மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல அதிகமாக மருந்து அடிப்பாங்க. என்னவோ அதெல்லாம் மிஷின் ஏதோ சாப்பிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு சுயநலமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சருக்கு மட்டும் இல்லை பல வியாதிகள் வரத்துக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. நீங்கள் பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா அந்த பொள்ளாச்சி இளநீர் இருக்கு இல்லையா, அவங்களோட கான்செப்ட் என்னென்னா வேருக்கே மருந்து கட்டுவாங்க. கெமிக்கல்ஸ் அது இன்றைக்கி கட்டுவாங்க, நாளைக்கு பார்த்தா அந்த மருந்து இருக்காது. ஸோ வேருக்கு மருந்து கட்டு, மண்ணில் உரத்தை கொட்டு, இந்த கான்செப்டில் தான் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஒரு 4 மரம் ஒதுக்கிட்டு மீதி எல்லாத்துக்கும் அந்த வேருக்கு மருந்து கட்டுவாங்க.
ஸோ எங்கே பார்த்தாலும் நமக்கு வந்து அந்த அளவுக்கு கெமிக்கல்ஸ் நிறைந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சுயநலம் மிக்க மனிதர்களோட வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்.